உயிரில் இறங்கி வரவா உடடி உன்னுடன் வாழவா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படின்னு சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சாலும் நான் வந்து வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம் லைக் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதில் ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ இருக்குது. உங்கள்கிட்ட ஆப்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ஒரு ஷேர் பர்சன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. லிங்க் எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து நீங்கள் வந்து லிங்க் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா இமேஜஸ் சம் லேயர்ஸில் வந்து பிங்க் கலர் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் கால் இந்த குரூப் லேயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் லிரிக்கை வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் மட்டும் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். எஃபெக்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா நான் ஒரு சிங்கிள் பிக்கில் வந்து எப்படி ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து மல்டி பிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் புக் மார்க் வந்து வேறு பிக்கை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் இருக்க புக் மார்க்கில் அந்த புக் மார்க்கில் நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 5 to 24 புக் மார்க்கு போய்டுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வரையும் பிக் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நீங்கள் மல்டி பிக் யூஸ் பண்ணுறதா வேறு பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி கட் பண்ணிங்க. நான் அது ஒரே பிக்கில் சொல்லி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அவசரம் மட்டும் நம்ம வந்து சிம்பிளாக வந்து பிக் வந்து கட் பண்ணிக்கலாம். புக் மார்க்கு சென்டராக கட் செலக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க்ஸ் இப்போ இந்த இமேஜில் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் வந்து குரூப்புக்கு கீழே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த ஸ்மாலாக இருக்க லேயர் விட்டு அந்த கொஞ்சம் லாங்காக மட்டும் இருக்கும் ஒரு இமேஜ் வந்துருக்கும். அந்த இமேஜ் லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் வந்து போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் இந்த குரூப்புக்கு மேலே இருக்கும் பாருங்கள் ஒரு 4 லேயர் இருக்குது. 1 2 3 4 லேயர் இருக்குது. இந்த 4 லேயர் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு சேம் பேஸ்ட் ஸ்டைல் பார்த்து ஸ்மால் லேயராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகி முடிஞ்சுன்னா இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸ் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. எல்லா இமேஜுமே இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண 4 லேயருமே அந்த மெத்தட் மட்டும் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இருக்கிற இமேஜ் இந்த ஒரு இமேஜ் மட்டும் சொல்கிறேன். இந்த இமேஜ் மற்ற எல்லா இமேஜுமே அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ இந்த ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இதில் வந்து 33 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக 33 வந்து செட் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருங்க பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணிட்டு ஒரு எஃபெக்ட் எங்கே போச்சு எங்கே வெயிட் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உள்ள பார்த்தா 2 எஃபெக்ட் ஆட் இருக்கும். அதுக்கான ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இமேஜுக்கு போங்க. சேம் அந்த நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து 33 வந்து செட் பண்ணிங்க. 33 வந்து செட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும். பார்த்தா 2 பிக் இருக்குது. அந்த 2 பிக் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து 4:5 ரேஷியோவில் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் வீடியோ வந்து பார்த்தா தெரியும். கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து ஆப்ஷன் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பஸ் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் மேலே செட்டிங் லேட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணி எடுத்துங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் ஸ்டார் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் பார்த்துல ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிக் வந்து கிராப் பண்ணி அதில் தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி
என்னுடைய பிக்கு ரேஷியோ வந்து 4:5 தான். அதனால் பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல சிம்பிளாக அந்த பிக்கு பார்த்தா எனக்கு வந்து ஆட் ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற 2 லேயர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் மேலே பார்த்தா ஒரு 3cc லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் கிட்டோம் சேம் லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 கிளிக் பண்ணிங்க. இப்போ லாஸ்ட் வந்து பிக் லேயர் வந்து செட் ஆகி செக் பண்ணிட்டு இப்போ மேலே சரி இருக்கிற செட்டிங் போது லேயர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக சரியாக செக் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சால் சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.